வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 26க்கு 40ங்க. ஒரு 1040 சதுரடி உள்கட்டுமானத்தில இருக்குங்க இந்த வீடு. கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு 960 சதுரடி. 960 சதுரடி வரும். மேல வந்து ஒரு 80 சதுரடி. அந்த மாரி இந்த வீடு வருது. பாருங்க. ஒரு 24 அடி ரோடு வருதுங்க. ஒரு 3.25 சென்ட்டுங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் வரும். வீடு அருமையா இருக்குது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த வாசல்ங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த வாசலா அமைஞ்சிருக்குது. விலை வந்து ரூ. 65,00,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள்ங்க. பேசிக்கலாம். வேலை பேசிக்கலாம். சரிங்களா? வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். வீடு பாருங்க இப்படி வருது. தெருக்கெல்லாம் நல்லா பெருசா அகலமா இருக்குது. அப்படியே வாங்க. கார் பார்க்கிங் இந்த மாதிரி வந்துருது. ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங். பெரிய காரை பார்க் பண்ணலாம். பாருங்க. நல்ல சுத்தமான காற்றோட்டம் இருக்கு. நல்ல சுத்தமான குடிநீர் இருக்கு. எல்லா வசதிகளும் நிரம்பப்பட்டிருக்கு. வீடு நல்லா இருக்கு. வாங்க இப்படி வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். இது இன்வெர்டர் ரூமுங்க. ஹேண்ட் ரெயில்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல அழகா இருக்கு. தேக்கு மர டோர் ஒண்டர்ஃபுல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. சுற்றுப்புறம் ரொம்ப அருமையா இருக்கு. அமைதியாகவும் இருக்கு. பாருங்க. ஃபால் சீலிங் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. டிவி ஷோகேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பூஜா ரூம் கபோர்டு. இது ஒரு பெட்ரூம். பூராமே வந்து பாத்தீங்கன்னா பால் சீலிங் அதிகமா இருந்தாலும் எல்இடி சேனல்ஸை அருமையா பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனா இருக்கு. 80 சதுரடி. 10க்கு 8ங்க. 80 சதுரடி வரக்கூடிய கிச்சன். கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு. கபோர்டு ஒர்க் எல்லாமே அழகா இருக்கு. மாடுலர் சிம்னி வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கபோர்டு அந்த இருக்கு பாருங்க, எக்ஸாஸ்ட் அந்த மாடுலர் சிம்னி வச்சோம்னா அந்த மாடுலர் சிம்னில இருந்து எக்ஸாஸ்ட்டுக்கு அந்த பைப் லைனை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்காக அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வருது. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு கிச்சன். இந்த மாதிரி சோபாலாம் வந்துருது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்றதுனால நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஹால் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 14, 16க்கு 14ங்க. கனெக்ட் பண்ணிக்கோங்க. 14க்கு 16 எப்படி பார்த்தாலும் ஒரு 200 250 சதுரடி வரைக்கும் வரும். தோராயம் கூட கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. தேக்கு மர கட்டிலுங்க. இதுல எல்லாமே பெட் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. இது 12 12 2, 4, 6, 8, 10 10க்கு 12ங்க. 10க்கு 12 120 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு. அந்த பக்கம் இந்த டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கனால போக முடியல. பெடஸ்டல் ஃபேன் எல்லாமே வச்சிருக்காங்க. அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வந்துருது. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இது கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துருது. இங்கேயும் வந்து உள்ள ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அட்டாச் லெட்டின் பாத்ரூம் பாருங்க. தெரியுதுங்களா? உள்ள வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 4 டைல் மேல வரைக்கும் பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்ப மாஸ்டர் பெட்ரூம் பாத்துருவோம். இது வந்து 2, 4, 6, 8, 8, 11,
12, 13, 14, 9. இது வந்து ஒரு 126 சதுரடி, 130 சதுரடி வரைக்கும் வருங்க. இந்த பெட்ரூம்ல 130 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய பெட்ரூமு. இதுலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. தெரியுதுங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறந்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள போலாம். செல்ஃப் வருது. அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாமே அந்த பக்கம் இருப்பாங்க. எதிர்த்தாப்புல தெரியுதுங்களா? செல்ஃப் கபோர்டு, லாஃப்ட் கபோர்டு எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. எல்இடி லேம்ப் எல்லாமே அழகா இருக்கு. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே வந்துருது. வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. மேல வரைக்கும் சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க. நல்லா இருக்கு. வேலைப்பாடு அருமையா இருக்கு. கபோர்டு எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க. அகலமான செல்ஃபா இருக்கு. அப்படியே மாடியில் போய் பார்த்துவோம். ஒரு கிரிப்பான டைல் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி போறதுக்கு. ஹேண்ட்ரைட் எல்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. செப்டி கேட் வந்துருது மேல. மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தட்டோடுக்கு பதிலாக இந்த கூலிங் டைல் பதிச்சிருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக வீடு நிறைஞ்ச பகுதியாக இருக்குங்க. மேலே வந்து இது முதல் தளத்தில் சொல்லியிருந்தேன்ல 80 சதுரடி. இந்த மாதிரி ஒரு இந்த எலிவேஷனுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வாஷிங் மிஷின் பர்பஸுக்காக இந்த இடம் அப்படி கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராது. நம்மளே ஈவினிங் டைமில் சேர் போட்டு இங்கே உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இதை கொடுத்துருக்காங்க. 80 சதுரடி. மாடியில் லேம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. எரிஞ்சிட்டு பாருங்க. ஈவினிங்கில் டியூஷன் எடுக்கலாம். இந்த துணி போடுற அந்த ஆங்கிள்லாம் இருக்குது. ஒரு 250 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. மேலே அந்த இருக்குது பாருங்கள். மணி வந்து 2:30. நல்ல வெயில். பெருங்காலில் தான் நிற்கிறேன். இது வந்து பாருங்கள், ஏன்னா சுடாது. வீட்டுக்குள்ளே ஒரு 10 டிகிரி குறைச்சி கொடுக்கும் இந்த கூலிங் டைலு. இல்லைன்னா நிற்க முடியுமா? அது இறங்கு வெயில் ரொம்ப பயங்கர சூடாக இருக்கும். தட்டோடுன்னா கொதிக்கும், நிற்கவே முடியாது. நான் நின்றுட்டு அசால்ட்டாக நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.